பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய நிப்டியுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மற்றும் மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 26,038 நேர்மறைனும் 25,962 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 25,999. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். துவக்கம் கிடைத்த உடனே காளைகள் நேர்முறைக்கு மேல போறாங்க. நேர்முறைக்கு மேல போனவுடனே கரடிகளை நேர்முறைக்கு கீழே வராம தடுத்து நிறுத்தி இலக்கு 1 அடைகிறாங்க. இலக்கு 1 அடைஞ்ச உடனே கரடிகள் நேர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து மறுபடியும் இலக்கு 1 அடைஞ்சு இலக்கு 2ஐயும் அடைகிறாங்க. இலக்கு 2 அடைஞ்சு முடிந்தவுடன் இன்று பங்குச்சந்தையோட முடிவு 26,176. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். திங்கட்கிழமை பங்குச்சந்தையோட காளையோட நேர்மறை 26,238, இலக்கு 1 26,332, இலக்கு 2 26,398. எதிர்மறை 26,162, இலக்கு 1 26,092, இலக்கு 2 26,032. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிர்வும். நன்றி.